ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? என் பேர் சபரி, செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். ஸோ நான் உங்ககிட்ட பிகினிங்கில் பேசினப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. நிறைய மென்டார்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் நான் எந்த மென்டார்ஸ்கிட்டையும் ஜாயின் பண்ணலை. ஏன்னா ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ரைட் மென்டார் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்டாகலாம் அது மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ரொம்ப லோ ப்ரைஸில் ஒரு 5% 2% காஸ்ட்டில் 100% சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு தமிழில் டீச் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய ஹிந்தி, இங்கிலீஷ் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க நான் பார்த்ததுல. இந்த ஒரு 3.5 இயர்ஸில் இப்போது 6 மந்த்தாக தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே ஸ்டார்டிங்கில் நானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் உங்களை நான் ஃபைனலிஸ்டாக பண்ணி ஸோ உங்கள் கிட்ட கிளாஸ் சேரும்போது ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, பயமும் இருந்துச்சு நம்ம கற்றுக்க முடியும். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக, அதாவது அடிமட்ட முட்டாள் கூட கற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ எளிமையாக வந்து சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களோட கிளாஸு. நான் ஒரு நாள் கூட உங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணல. ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ப்ராக்டிக்கல், ஸோ எல்லாருமே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. பட் நீங்கள் ப்ராக்டிக்கல் கொடுத்துட்டு அதை செக் பண்ணி அதை லைவில் வந்து சொல்லி அதில் இருக்க கரெக்ஷன்ஸை திருத்தி தென் அதே மாதிரி 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, அப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுறேன்றது, இதெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட நான் எதிர்பார்க்கல. பட் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட நான் ஒரு 50% எதிர்பார்த்தது நீங்கள் வந்து ஒரு 100-200% வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன ஒரு சின்ன கஷ்டம்னா கிளாஸ் சீக்கிரம் முடிஞ்சிட்டா மாதிரி இருந்தது. பட் இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ, அதாவது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா ப்ராஃபிட் மேஜர் பார்ட் கிடையாது, உங்களோட கேபிட்டல் தான் மேஜர் பார்ட். லைக் ஸ்டாப் லாஸ் தான் மெயின். ஸ்டாப் லாஸ் ஹிட்டுனா ஹிட்டு தான். அதே மாதிரி உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது 1 day 1 trade ஸ்ட்ராட்டஜி, அது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணி, நான் லாஸ்ட்டாக மீட்டிங் நம்ம கிளாஸ் முடியும் போது கூட நான் சொன்னேன், இது இப்போ பேசியிருந்தேன் இது மாதிரி இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்சிஸ்டன்சியாக ட்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது கூட நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கன்சிஸ்டன்சியாக லாஸ் பண்ணக்கூடாதுன்றதை உங்கள் மைண்டில் வைங்கன்னு சொன்னீங்க. ஸோ இதுதான் ஒரு 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 ஆசான், அதான் சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியாராக வந்து ஸோ நீங்கள் அந்த இடத்துல நிற்கிறீங்க. ஸோ உங்களோட என்னென்னா யாரும் லாஸ் பண்ணக்கூடாது, ப்ராஃபிட் பண்ணுறான்றது செகண்டரி. ஸோ அதனால தான் நீங்கள் டார்கெட், ப்ராஃபிட், லாஸ் இதெல்லாம் வந்து நல்லா டீச் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எனக்கு வந்து என்னென்னா ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுன்றது தான் என்னோடய ஆசை. என் வீட்டில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் மேரிட் தான், எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நான் இதில் சக்ஸஸ் ஆகுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆகி ஸோ அதில் உங்களுக்கும் பெருமை சேர்க்கணுன்றது என்னோடய ஆசையாக இருக்குது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். கீப் இன் டச். நானும் டச்சில் இருப்பேன் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.